11ஆம் இடத்துல ராகு சூரியன், அதாவது ராகு சூரியன், சூரியனுடைய நிலைப்பாடு தான் பங்குனி மாதமே. இதுக்கு முன்னே கும்பத்தில் இருந்தார், இப்போ மீனத்துக்கு இடம்பெயர்ந்தார். இந்த சூரியனுடைய நிலைப்பாடை வைத்து தான் எல்லாமே நம்மளுக்கு கிரகங்களுடைய தன்மை கொடுக்குது. அதிகப்படியான வேல்வேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை, மதிப்பீடு என்று சொல்கிறோம் இல்லை, அந்த வேல்வேஷன் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய காலமாக இந்த மாதம் இருக்குது. ராகு சூரியன் சுக்கிரன் புதன் நீச்சகதி பெற்றும் வக்கரம் அடையக்கூடிய காலமாகவும் வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய மாதமாகவும் இந்த பங்குனி மாதம் இருக்குது. உங்கள் வாழ்க்கை தரத்தில் இருந்து வந்த 2 மாதம் 3 மாதம் இருந்த வந்த பேலன்ஸ் மொத்தத்தையும் இப்போ சரி செய்யக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதம் இருக்கப்பெறும். அடுத்தது ராகு பகவானுடைய தன்மை மாறப்போது, கேது பகவானுடைய தன்மை மாறப்போது, குரு பகவானுடைய தன்மை மாறுவதால் பெரிய கிரகங்களுடைய தன்மை மாறக்கூடிய காலமாக இந்த மாதம் இருக்கும். இப்போவே அதுக்கான முன்னேற்றம் எல்லாம் காணப்படும். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இழத்திருந்தேன், அதாவது ரொம்ப நாளாக நான் இழந்துட்டேன், கிடப்பிலேயே போட்டிருக்கையா, எல்லாமே அப்படியே தேங்கப்பட்ட நிலைமையில் இருந்ததுன்னு சொல்கிறோமில்ல, அந்த தேங்கப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் இப்பொழுது மாறக்கூடிய காலம். வரவு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும். குடுக்கல் வாங்கல் என்று சொல்லக்கூடியவை எல்லாம் ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய மாதமாகவும் இருக்கும். செல்வம் வளம் மேலோங்கும். இந்த பத்திரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஐயா, பூர்வீக சொத்துக்கு நம்மளுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதம் கிடைக்கும் ஐயா, வெயிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதில் 15 தேதி இல்லை ஒரு 19 தேதிக்கு அப்புறம் அதுக்கான அமைப்புகள் தேடி வரும். வருகின்ற ஆண்டாவது நம்மளுக்கு உன்னதமாக இருக்கணும்னா இறைவனை இந்த மாதத்தில் போற்றுவோம். வெளியூர் பயணங்கள் ஒரு 15 தேதிக்கு அப்புறம் வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய நாட்களாகும். வருமானம் இருந்து கொண்டே இருக்கும் சாமி, பயப்படவே தேவையில்லை. எல்லாத்துக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு வருமானம் இல்லாமல் தான் கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த வருமானத்தை தேடி தருகின்ற மாதம், உன்னதமான அமைப்பு என்று கூட சொல்லலாம். நோயில்லாத வாழ்வு வாழ போகிறீங்க ஐயா. திருப்பியும் பழைய நிலைமைக்கு உங்களுக்கு வழிநடத்தக்கூடிய மாதமாக பங்குனி மாதம் இருக்கும். விக்னேஸ்வராய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகராம். அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பதுன்னா தமிழ் மாத பலாபலங்களை பார்க்க போகிறோம். இப்போ நடைபெறுவது பங்குனி மாத பலாபலங்களை பார்க்க போகிறோம். பங்குனி மாதம் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எவ்வாறு இருக்க போகுது? எனது அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி நேயர்கள், இந்த பங்குனி மாதம் எவ்வாறு இருக்க போதையா? தமிழ் மாதம் நம்மளுக்கு எவ்வாறு கொடுக்க போகுது? என்னென்ன கிரகங்கள் இடம்பெயரக்கூடிய தன்மை எதனா இருக்குதுங்களா? எல்லாமே ஏற்றம் தரக்கூடிய இடத்துல, அதாவது 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல கிரகங்களுடைய தன்மை அதிகப்படுத்துகிறது. இந்த மாதம் அதிகப்படியான தன்மையை கிரகங்களுக்கு ரிஷபராசிக்கு ஏற்புடைய காலமாகும். விருந்தோம்பல் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, விருந்தினருடைய உபசரிப்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பும் அதிகப்படியான தன்மையை கொடுக்குதையா. நாம் ஃபங்க்ஷனில் போய் கலந்துக்கிற மாதிரியும் இல்லை, ஃபங்க்ஷனை விட நம்ம வீட்டில் வச்சு நடத்துகிற மாதிரி ஒரு பாக்கியங்கள் கிடைக்கின்ற மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. வரவுகள் எந்த குறையில்லாமல் வந்து கொண்டிருக்கும், கவலையே கொள்ள தேவையில்லை. போன மாதம் 2 மாதம் இருந்து வந்த பிரச்சனையை விட இப்போ நீக்கக்கூடிய மாதமாகும். வரவு சார்ந்த விஷயத்திலும் சரி, வேலை அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனையும் ஓரளவுக்கு நம்மளுக்கு கட்டுக்குள் வருகின்ற காலமாக இந்த மாதம் இருக்கும் ஐயா. கிரகங்கள் அமர்ந்திருக்க நிலைமை ஜென்மகுரு, ஜென்மத்தில் மட்டும் ராம ராசியிலே குரு பகவானும், 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும் உழைப்பு அதிகப்படுத்தி தரக்கூடிய அமைப்பும். ஏன்னா அவரும் வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய காலம் வரத்தால் இந்த காலம் உன்னதமான காலமாக இந்த மாதம் இருக்கு ஐயா, பங்குனி மாதம். அதுவும் இல்லாமல் நம்ம 2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் 5ஆம் இடத்துல கேது பகவான், 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடியத்தில் சனி பகவானும், 11ஆம் இடத்துல ராகு சூரியன், அதாவது ராகு சூரியனுடைய நிலைப்பாடு தான் பங்குனி மாதமே. இதுக்கு முன்னே கும்பத்தில் இருந்தார், இப்போ மீனத்துக்கு இடம்பெயர்ந்தார். இந்த சூரியனுடைய நிலைப்பாடை வைத்து தான் எல்லாமே நம்மளுக்கு கிரகங்களுடைய தன்மை கொடுக்குது. அதிகப்படியான வேல்வேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை, மதிப்பீடு என்று சொல்கிறோம் இல்லை, அந்த வேல்வேஷன் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய காலமாக இந்த மாதம் இருக்குது. ராகு சூரியன் சுக்கிரன் புதன் நீச்சகதி பெற்றும் வக்கரம் அடையக்கூடிய காலமாகவும் வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய மாதமாகவும் இந்த பங்குனி மாதம் இருக்குது. உங்கள் வாழ்க்கை தரத்தில் இருந்து வந்த 2 மாதம் 3 மாதம் இருந்த வந்த பேலன்ஸ் மொத்தத்தையும் இப்போ சரி செய்யக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதம் இருக்கப்பெறும். வரவு நன்றாக இருக்கும் சாமி, அதில் பயப்படணும் அவசியமே இல்லை. தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வேலை உழைப்புகள் அதிகரித்து கொண்டாலும் அதுக்கேற்றால் போல் வருமானத்தையும் தேடித்தருகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஒரு நல்ல நியூஸ் நம்ம வீட்டுக்கு கிடைக்க போகுது. ஒரு குட் நியூஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை, வரவு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இப்பொழுது வெற்றி கிடைக்கும் என்றால் நம் குழந்தையாகட்டும், நம்மளுக்கு குழந்தை செல்வங்களாகட்டும், ரிஷபராசிக்கு குழந்தையாகட்டும், அந்த குழந்தைக்கு குழந்தை என்று சொல்லக்கூடிய செல்வங்களாகட்டும் இப்பொழுது கிடைக்கின்ற பாக்கியம் பெறுகின்ற மாதமாக இந்த பங்குனி மாதம் இருக்க பெறுகின்றது.
அதான் சுவாமி குழந்தை பாக்கியத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. பங்குனி மாதம் உண்மை. சுக்கிரனுடைய நிலைப்பாடு பரிவர்த்தனை யோகம் பெறுவது இந்த காலம். அதாவது குருவோட வீட்டில் சுக்கிர பகவான் உச்சம் பெற்றும் காணப்படுவதும், குரு பகவான் சுக்கிரனோட வீட்டில் அமர்ந்திருந்து பரிவர்த்தனை யோகம் பெறுவதும், இந்த பாக்கியம் எல்லாம் கிடைக்கும். 5, 7, 9 என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கும் பொழுதெல்லாம் அந்த பார்வைக்கான அமைப்பும் பகவானுடைய அமைப்பும் நம்மளுக்கு இந்த பங்குனி மாதம் முழுவதும் காணப்படும். 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் புதன் பகவான் வக்ர நீச்சகதி பெறுவது, அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கின்ற, அந்த குழந்தைக்கே குழந்தை பாக்கியம் கிடைக்கின்ற பாக்கியம் பெறுகின்ற நாட்களாக குருவோட பாதம் என்று சொல்லக்கூடிய குருவோட வீட்டில் அமரும் பொழுது இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு பேர் அந்த புத்திர பாக்கியம் கிடைக்கின்ற மாதம். எல்லா செல்வ வளம் என்று சொல்லக்கூடியது செல்வ அஷ்டலட்சுமி என்று சொல்கிறோமில்லை, நம்மளுக்கு 16 பேர் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இந்த பேர் கண்டிப்பாக கிடைக்கின்ற நாட்களாக இந்த பங்குனி மாதம் இருக்கப்பெறும். நல்லா இருக்குது ஐயா. சுபம் என்று சொல்லலாம், ஒரே வார்த்தை சொல்லலாம், ரிஷபராசிக்கு இது சுபம் தரக்கூடிய நாட்கள். பங்குனி மாதம் முழுவதுமே ஓரளவுக்கு நம்ம மனசில் இருந்த இந்த பெரிய பாரம் நீங்கடா மாதிரியே தெரியும். என்னங்க இந்த மாதம் பரவாயில்ல, அப்படியே பரவாயில்ல சுவாமி, எல்லாத்தையும் ஈடு கட்டிட்டேன், ஓரளவுக்கு நான் சரி கட்டி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்புகள். ரிஷபத்துக்கு இது முன்னேற்றம் தரக்கூடிய மாதம் என்று கூட சொல்லலாம். பகவான் இப்பொழுது இடம்பெறக்கூடிய காலம் எல்லாமே சனி பகவானுடைய தன்மையும் மாறப்போகுது. அடுத்தது ராகு பகவானுடைய தன்மை மாறப்போது, கேது பகவானுடைய தன்மை மாறப்போது, குரு பகவானுடைய தன்மை மாறுவதால் பெரிய கிரகங்களுடைய தன்மை மாறக்கூடிய காலமாக இந்த மாதம் இருக்கும். இப்போவே அதுக்கான முன்னேற்றம் எல்லாம் காணப்படும். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இழத்திருந்தேன், அதாவது ரொம்ப நாளாக நான் இழந்துட்டேன், கிடப்பிலேயே போட்டிருக்கையா, எல்லாமே அப்படியே தேங்கப்பட்ட நிலைமையில் இருந்ததுன்னு சொல்கிறோமில்ல, அந்த தேங்கப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் இப்பொழுது மாறக்கூடிய காலம். வரவு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும். குடுக்கல் வாங்கல் என்று சொல்லக்கூடியவை எல்லாம் ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய மாதமாகவும் இருக்கும். செல்வம் வளம் மேலோங்கும். இந்த பத்திரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஐயா, பூர்வீக சொத்துக்கு நம்மளுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதம் கிடைக்கும் ஐயா, வெயிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதில் 15 தேதி இல்லை ஒரு 19 தேதிக்கு அப்புறம் அதுக்கான அமைப்புகள் தேடி வரும். ஒரு 27 தேதிக்கு அப்புறம் அதுக்கான நிலைப்பாடுகள் மாறி வருகின்ற மாதமாக இந்த புதனுடைய பெயர்ச்சியாலையும் புதன் நீச்சகதி பெற்று பக்கர நிவர்த்தி அடையக்கூடிய காலத்தில் அந்த அமைப்புகள்லாம் தேடி வரும். ஐயா, நான் நிறைய சொத்து பத்திரங்கள் எல்லாமே நான் அடமான வச்சுட்டு அதிலேருந்து மீட்டெடுக்க முடியுமா? இந்த கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது சுவாமி, அந்த கடன் பிரச்சனை என்னால் மீட்டெடுக்க முடியும்னா இந்த மாதம் அதுக்கான வழி சொல்யூஷன் என்று சொல்கிற மாதிரி வழிமுறை என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் நம்மளுக்கு இந்த மாதம் கிடைக்க போகுது. ரிஷபம் ஓரளவுக்கு இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய மாதம். வேலை அமைப்புகள் நன்றாக இருக்கும். வேலையெல்லாம் நீங்கள் பயப்படவே தேவை. பூர்வீகம் சார்ந்த விஷயங்களாகட்டும், பூர்வீக சொத்துக்கள் இருந்த வந்த வில்லங்கள் ஆகட்டும், எல்லாமே தீரக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் இருக்கும். நான் அதை விற்றுட்டா ஓரளவுக்கு வெளியே வந்துடுவோம் சாமி, அந்த நிலம் தான் கேட்டுட்ருக்கேன், அதுக்கு எடுத்துட்டா போதும், ஒரு 10 லட்சமோ 15 லட்சமோ எதனா விற்பனைக்கு பண்ணிவிட்டு இந்த கடன் பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வந்தால் போதும் என்று சொல்கிறோமில்லை. பகவான் குரு பகவான் விட்டு செல்லும் பொழுது உங்களுடைய துயர்களோ துன்பமோ விட்டு விலகக்கூடிய மாதம் என்றே கூட சொல்கிறேன். இந்த பங்குனியோடு முடிஞ்சு போகுது உங்களுடைய வாழ்க்கை தரத்து. நம்மளுக்கு ஓரளவுக்கு இந்த மாதம் ஏற்புடைய மாதமாகவும் வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றத்தை தரும். சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் நல்ல இடத்துல இருக்கிறதால பிரச்சனையிலிருந்து இவங்க விடுபடக்கூடிய மாதம் என்று கூட சொல்லலாம். இந்த சனி பகவான் ராகு பகவானுடைய தன்மை நல்லா இருக்கிறதால் தான் ரிஷபராசிக்காரங்க ஏதோ இல்லைனா கூட ஓடிட்டுருக்காங்க. இல்லைனா அவங்களாம் எப்போ வெளியே போயிட்டுருப்பாங்க விட்டுட்டு. வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கப்பெறும். நோய் நொடிகள் விலகுகின்ற மாதம் என்று சொன்னால் அது இந்த மாதமாக இருக்கும் சார். இந்த பங்குனி மாதமே நோய் நொடிகள்லாம் விலக போகுது. இந்த அரிப்பு சம்பந்த ஸ்கின் ப்ராப்ளம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வெளிவரக்கூடிய மாதம். தொந்தரவு, இந்த கிட்னி பிரச்சனை ரொம்ப பெஜார்படுத்துது, இரும்பல் சார்ந்த விஷயங்கள், இதயம் சம்பந்தப்பட்ட நோய் எல்லாம் விலகிறதுக்கான மாதமாக இந்த மாதம் இருக்குது. என்னவோ என்னை விட்டுட்டு வெளியே போன மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது சுவாமி அப்படின்னு சொல்லுவாங்க. வருகின்ற ஆண்டாவது நம்மளுக்கு உன்னதமாக இருக்கணும்னா இறைவனை இந்த மாதத்தில் போற்றுவோம். வெளியூர் பயணங்கள் ஒரு 15 தேதிக்கு அப்புறம் வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய நாட்களாகும். வருமானம் இருந்து கொண்டே இருக்கும் சாமி, பயப்படவே தேவையில்லை. எல்லாத்துக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு வருமானம் இல்லாமல் தான் கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த வருமானத்தை தேடி தருகின்ற மாதம், உன்னதமான அமைப்பு என்று கூட சொல்லலாம். நோயில்லாத வாழ்வு வாழ போகிறீங்க ஐயா. திருப்பியும் பழைய நிலைமைக்கு உங்களுக்கு வழிநடத்தக்கூடிய மாதமாக பங்குனி மாதம் இருக்கும். நோய் நொடியில் எப்படி இதெல்லாம் விலகுச்சுனே தெரியல சுவாமி, எவ்வளோ விட்டுட்டு போயிடுச்சு. பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, பிள்ளைகளுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட்டு பாதையெல்லாம் கொடுத்து ஒரு 19 தேதி அப்புறம் சரியாயிடும். ஓரளவுக்கு ஒரு நல்ல நிலைமைகளை வந்துடுவாங்க. பிள்ளைகளால் இருந்து வந்த கல்வி பிரச்சனை ஆகட்டும், உடல் உபாதை ஆகட்டும், எதனா இருக்கட்டும், திருமண பாக்கியம் எல்லாமே கிட்டப்புன்ற மாதமாக இந்த நேரத்தில் அதுக்கான அமைப்புகள்லாம் தேடி வரும். நல்ல முயற்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் சொல்லலாம். ஒரேவா சொல்லப்போனால் வரவுகள் அதிகப்படியாகும். முதல்ல வரவுகள் செலவீனங்கள் அதிகமாக இருந்த காலம் போய் இனிமேல் வரவுகள் அதிகரிக்கின்ற மாதமாக
இந்த பங்குனி மாதம் தமிழ் மாதம் உங்களை ரிஷபராசி வழிநடத்தி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து செல்லக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கப்படும். ஒரு மனிதனுடைய வாழ்வில் எல்லாரையும் நம்மளுக்கு பெரிய லெவலில் கொண்டு செல்லணும்னா அது ரிஷபராசியை பிடிச்சிங்க. ஒரு லைஃப்பில் நம்மளுக்கு யாருன்னா ஒரு ஆள் வேணும்னா ரிஷபராசிக்காரங்களை பின்பற்றுங்க. அவங்க வாழ்க்கை தன்மையில் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டாலும் திருப்பி அந்த பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துடுவாங்க. ஓரிரு மாதம் இல்லை ஒரு 5 மந்த்துக்குள்ளேயே அதிகப்படியாக சொல்லப்போனால் எவ்வளவு கடினமான சூழ்நிலை இருக்கட்டும், அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா கொடுக்காத நேரமே இருக்க மாட்டாங்க. செல்வம் 2 அல்லது வரவல்லவா அவங்ககிட்ட கேட்டால் கொடுத்துருவாங்க. காலபுருஷ தத்துவத்துக்கு 2ஆம் இடம் அல்லவா, செல்வங்கள் நிறைந்தது. அவங்களை கூட இருந்தாலும் செல்வங்கள் தானாக வரும். இல்லை அவங்கள நாம் வச்சுருந்தாலும் செல்வத்தை இருக்கக்கூடிய தன்மை ஏற்படும். ஈர்க்கத்தன்மை அதிகக்கூடிய ரிஷபம் என்று கூட சொல்லலாம். காலபுருஷ தத்துவம் என்ன இருக்குதோ அது ஈர்க்கும் தன்மை. ஈர்க்க முடியாதுன்னா ஈர்க்க முடியாது, அவ்வளோதான் கொடுக்கும். சுக்கிரனுடைய வீடு அல்லவா, அது ஈர்க்கும் தன்மை அதிகப்படும். ரொம்ப செல்வத்தை கொடுக்கும், செல்வங்க வளங்கள் மேலோங்கும். அவங்க வந்தாவே சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய தலைமை பொறுப்பாளராக இருந்து அவங்க இருந்தாவே நன்மை நடக்கும் என்று கூட சொல்லலாம். ஒரே வார்த்தை சொன்னால் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் மீட்டெடுக்கக்கூடிய காலம் இந்த மாதம். மீட்டெடுக்கக்கூடிய தன்மை கல்வி அளவாகட்டும், வேலை வாய்ப்பாகட்டும், உழைப்பாகட்டும் எல்லாமே இது மீட்டெடுக்கக்கூடிய தன்மை பெறுது. இந்த பத்திரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இப்பொழுது கவனமாக எடுத்துக்கணும். இடம் பொருள் ஏவல் என்று சொல்கிற மாதிரி இடம் சார்ந்த விஷயத்தில் பத்திரப்பதிவுகளை நம்ம உஷாராக பார்த்து இந்த மாதம் கணக்கெடுங்க. ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ்லாம் வச்சுக்காதீங்க. இந்த மாதத்தில் ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ்லாம் வேணாம் சுவாமி. தவிர்க்க வேண்டியவை என்று சொன்னால் ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் கண்ணுக்கு தெரியாதவங்க யாருன்னா வந்து முதலீடு செய்யலாம், உங்களுக்கு நல்ல நிலைமை கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து தவறான விஷயங்கள். வலிமை மிகுந்தவனுக்காக நீங்கள் வலிமை அற்றவனாக மாற்றக்கூடிய நாட்களாகும். ஏன்னா புதன் பகவான் நீச்சகதி பெற்று பக்கர நிவர்த்தி அடையக்கூடிய காலத்தில் இந்த நேரத்தில் அதெல்லாம் செயல்படுத்தி வச்சுக்காதீங்க ஐயா. ஏன்னா அந்த நேரத்தில் தான் தேடி வரும் எல்லாமே. ரியல் எஸ்டேட் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலாம். பத்திரப்பதிவு பண்ணும்போது வில்லங்கத்தை நாம் ஏற்படுத்திடும். அதில் பொறுமையோடும் நிதானத்தோடும் ஒரு முறைக்கு 3 முறை கையை வைக்கும் போதெல்லாம் உஷாராக பார்த்து வைங்க. நல்ல முன்னேற்றம் தருகின்ற மாதமாக, வரவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாகும், செல்வங்கள் சேருகின்ற மாதமாகவும் இந்த மாதம் இருக்கப்பெறும். அதில் எந்த பிரச்சனையும் டெஃபினெட்லியே சொல்லப்போம். 2ஆம் அதிபதி நீச்சகதி பெற்றாலோ 5ஆம் அதிபதி நீச்சகதி பெற்று வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய காலங்களில் செல்வங்கள், அதாவது ஓரளவுக்கு நிரந்தரத்தை வைப்பு தொகை என்று சொல்லக்கூடிய நிரந்தர வைப்பு தொகை கொடுத்து தான் போவார். புதன் நீச்சகதி பெற்றாலே வேறு லெவல் தான் சொல்லியிருக்காங்க. சுக்கிரன் தான் நீச்சகதி பெறக்கூடாது. புதன் நீச்சகதி பெற்றால் வருமானத்துக்கு குறையில்லாத அளவுக்கு செல்வங்களும் கல்வி சார்ந்த விஷயங்களில் அதிகப்படுத்தக்கூடிய நாட்களாகும். ஒன்று கல்வி ஆசிரியராக இருக்கக்கூடிய தன்மை பெறுவாங்க. அவர் எங்கே பார்க்குறாருன்னா அந்த தன்மை 5ஆம் இடத்துல பார்க்கும்போது நேரடியாக இவங்க ராசியை அவங்களே 4 கிரகங்களுடைய பார்வை நேராக எங்கே விழுதுறான்னா நேரடி பார்வையாக 5ஆம் இடத்துல வந்து லக்ஷ்மி கடாட்சம், புத்தி கூர்மை எல்லாமே நம்மளுக்கு செயல் திட்டங்கள், உறவினர்கள் எல்லாமே நம்மளுக்கு முன்னோர்கள் எல்லாருடைய அமைப்பும் இப்பொழுது வந்து சேருகின்ற மாதமாக சூரிய பகவானுடைய நிலைப்பாடு நேரடியாக பார்க்கும்போது நம்ம முன்னோர்கள் ஆசீர்வாதங்கள்லாம் இப்போ இந்த மாதம் கிடைக்கும். முன்னோர்கள் இது வரைக்கும் கேட்டிருப்பாங்க, நாங்கள் நம்ம தாய் தந்தையர்லாம் காலம் சென்றாங்க, அவங்களுடைய ஆசீர்வாதம்லாம் இந்த மாதம் கிடைக்கும். இந்த பங்குனி உத்தரத்தை பயன்படுத்திக்கொள்ள இறைவனுடைய திருக்கல்யாணத்தை ஏற்படுத்தி பண்ணுங்கள். திருமண பாக்கியம் குழந்தை பேரு சித்திக்கின்ற மாதமாகும். திருமண பாக்கியத்தில் இல்லைனா கூட குழந்தை பேரு சித்திக்கின்ற மாதமாக திருமணம் ஆயிடுச்சுன்னா கூட அந்த போக்குவரத்து என்று சொல்கிறோமில்ல, வீடு வாசல் பார்க்குறது, இது மாதிரி விஷயங்கள் இந்த மாதத்தில் எடுத்துங்க. நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதம் இருக்கப்பெறும். வீட்டு செலவீனத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும். ஃபைனான்சியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நம்மளுக்கு இருந்து வந்த பிரச்சனை எல்லாமே விலகக்கூடிய மாதம் இந்த பங்குனி மாதம். ஒரு ஈடு இடையற்ற மாதமாக அமையப்பெறும். நல்லதே நடக்கும், மேலும் நல்லதெல்லாம் நடக்க அந்த ஏழுமலையான் வெங்கடாஜலபதியை திருப்பதி அல்லது ஸ்ரீரங்கம் இந்த ரங்கநாத பெருமான் ரங்கநாயகி நாம் வழிபட்டாலே போதுமானது. காவிரியாத்தில் ஒரு குளியல் போட்டு அந்த ரங்கநாயகியும் ரங்கநாதனும் பார்க்கும்பொழுது அந்த ஸ்ரீ ராமானுஜருடைய பூத உடல் அங்கே இருக்குது. அங்கே சென்று வந்தால் சித்தர்கள் சீவ சமாதி அடைந்த இடத்துல நாம் சென்றாலே எல்லா விதமான பிரச்சனையும் நாம் விடுவிடுவோம். நன்றதே நடக்கும். நன்றி, வணக்கம்.